ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இப்போ எல்லாமே பரபரப்பாக பேசுகின்ற ஒரு விடயம் எல்லாருக்குமே தெரியும். வவுனியால அந்த சிசுவனுடைய மரணம், அந்த பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். அதில் நேற்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா முன்பாக பாரிய போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. இன்றைய நாளில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கு. அது என்ன தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிபதியின் கட்டளையின் பேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிசுவை போஸ்ட்மார்ட்டம் செய்யணும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக இன்னொரு விடயம், வவுனியா வைத்தியசாலையில் அதுக்குரிய வசதிகள் இல்லையான்னு சொல்லி அங்கே இருக்கின்ற டிரெக்டர் சொல்லிக்காரு. இவங்களை வவுனியா வைத்தியசாலையில் யாழ்ப்பாணத்துக்கு தான் கொண்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யணும். அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு வரதுக்கான அந்த வாகன வசதிகள் வவுனியாவில் வைத்தியசாலையில் இல்லையா என்று சொல்லி அங்கே இருக்கின்ற டிரெக்டர் மூலமாக போலீஸிடம் சொல்லி போலீஸ் அந்த தகப்பனிடம் சொல்லியிருக்கிறார், நீங்களே வாகனத்தில் கொண்டு போய் யாழ்ப்பாணத்தில் வைத்தியசாலையில் அந்த பிள்ளையை போஸ்ட்மார்ட்டம் செய்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேலே ஒரு இடக்கம் இல்லாத ஒரு செயலாக தான் இதை பார்க்குறோம். உழவை அந்த பிள்ளையை இழந்து அந்த தகப்பனும் தாயும் ஒரு கவலையில் இருக்கேக்கில் இப்படியாக பார்த்தீங்கன்னா இப்படியாக சொல்றதெல்லாம் உண்மையிலே தாங்க முடியாத ஒரு கவலையில் எல்லாருக்கும் இருக்குது. என்னென்ன விஷயங்கள் நடக்குது இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தந்தை இன்றைய நாளில் ஒரு காணொலி பதிவு ஒன்று வந்திருக்குது. அந்த பதிவை இணைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று நேற்றைக்கு நாளில் இடம்பெற்றது. அந்த பதிவை இப்போ இணைக்கிறேன். பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கே உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. வைத்தியசாலையில இப்ப நாங்க நிக்கிறோம். இந்த பாதிக்கப்பட்ட சகோதரன் இவர் உங்களுக்கு தெரியும். இந்த வவுனியாவினுடைய சிசு கொலை தொடர்பில் எல்லோருமே நன்கு அறிந்திருக்கிறீர்கள். நேற்றைய தினம் இங்க ஜட்ஜம்மா பார்வையிட்டு ஜட்ஜம்மா அந்த போஸ்ட்மார்ட்டம் அதுக்கு அனுமதியை வழங்கி அதை செய்யும்படியான உத்தரவை வழங்கி சென்றிருந்தாங்க. பிரேத பரிசோதனையை செய்யுமாறு ஜேஎம்ஓடாக அதை செய்யுமாறு அவங்க அந்த கட்டளை பிறப்பித்திருந்தார்கள். இன்றைய தினம் அந்த ஜேஎம்ஓ யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஜேஎம்ஓ இதை செய்வதற்கான அனுமதி பெறப்பட்டு அதனுடைய நீதிமன்ற உத்தரவும் பெறப்பட்டு அந்த நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக போலீசார் எங்கிட்ட யாழ்ப்பாணத்துக்கான போஸ்ட்மார்ட்டம் சேவைக்கு கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகளை முன்னெடுப்பதாக அறிவித்திருந்தார்கள். இதை இவர்கள் இந்த வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர்கிட்ட கொண்டு போன நேரம் இந்த வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் இந்த வவுனியா வைத்தியசாலையினுடைய இந்த பணிப்பாளர் அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய அந்த பிஞ்சு குழந்தைய கொண்டு போறதுக்கு தங்கிட்ட வாகனம் இல்ல, அதுக்கான வசதிகள் தங்கிட்ட இல்லைன்னு சொல்லி எங்களை பாதிக்கப்பட்ட தரப்பான இவரை இந்த தகப்பன், இந்த சிசுவினுடைய தகப்பன் இவரை வாகனம் பிடிச்சு யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி இந்த டிரெக்டர் போலீஸினூடாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே போலீசார் எங்கிட்ட கேட்டாங்க இதை கொண்டு போக முடியுமான்னு. அப்ப நாங்க உடனே எங்களுடைய வவுனியாவில் இருக்கக்கூடிய சட்டத்தரணி திருபொருள் அண்ணா அவர்களிடம் அழைப்பை ஏற்படுத்தி இதனுடைய சட்ட வழிமுறைகளை நாங்க எப்படி செய்யறேன்னு சொல்ல ஒரு சட்ட ஆலோசனையை தகப்பன் என்ற வகையில இவர் பெற்றவர். அப்ப அவர் சொல்லி இருந்தார், நாளைக்கு நாங்க நீதிமன்றத்தினூடாக மீண்டும் போய் இதை சமர்ப்பித்து அதுக்கான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி இன்னும் இந்த குழந்தையினுடைய சடலம் இந்த வைத்தியசாலையில இருக்கிறது. போஸ்ட்மார்ட்டம் இன்னும் பிரேத பரிசோதனை செய்யப்படாமல் இருக்கிறது. ஆகவே இது என்ன நடைமுறை? இது இவ்வளவு வாகனம் இங்க இருக்குது, கொண்டு போறதுக்கு வாகனம் இல்லைன்ற ஒரு டிரெக்டர் சொல்றது உண்மையிலே நாங்கள் நீதிமன்றத்தின் மீது உங்களுக்கு நேற்று கூட சொல்லியிருந்தீங்க. நீங்க சொல்லுங்க, அந்த நேற்று ஜட்ஜம்மா அவரை விட்டு உங்களுக்கு எப்படி? ஜட்ஜம்மா பார்த்துட்டு என்ன பிள்ளையோ எதுவுமே இப்போ யாரும் தொற்ற வேணாம், கோர்ட்ஸ் ஆர்டர் வந்தோன்னே அப்படின்ட்டு இந்த வாக்குமூலம் எல்லாம் கேட்டுட்டு இது தோல்ல கை போட்டுட்டு சொல்லிட்டு போனாங்க. உண்மையா அந்த ஜட்ஜம்மா உங்களுக்கு ஒரு மனசுல நம்பிக்கை, புது ஒரு நம்பிக்கை தந்தது என்ன? உண்மையா இவர் வெளியே சொல்லுவது, இவ்வளவு தூரம் வெளியே இவர் போராடுவது என்னன்னு சொன்னா இதை போல ஒரு அநியாயம் வேறொருத்தருக்கும் இந்த வவுனியாவிலேயோ இந்த வடபகுதியிலேயோ இந்த இலங்கையிலேயோ நடக்கக்கூடாதுன்றதுக்காண்டித்தான் இந்த சகோதரனும் இந்த குடும்பம் நிக்கிறாங்க. ஆக பாதிக்கப்பட்ட தரப்பினரை மேலும் 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 அவர்களுடைய மன உளைச்சலை தூண்டும் விதமாக, அவங்களோட மன உளைச்சலை அதிகரிக்கும் விதமாக இந்த வைத்தியசாலை தொடர்ந்தும் செயற்படுவது என்பது உண்மையிலே ஒரு மன வருந்தத்தக்க விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் நாங்கள் மக்கள் மன்றக்கு, அதாவது சட்டத்திலிருந்து நாங்கள் விலகாம சட்டத்தினூடாக நீதியை நோக்கி நாங்கள் போராடுகிறோம். அதே போல மக்களுக்கு ஒவ்வொன்றையும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஏனென்றால் இந்த நேற்று இந்த ஆதரவு தெரிவிக்கும் இந்த மக்கள் வந்திருந்தீங்க, கணிசமான பேர் வந்திருந்தீங்க. இந்த விஷயத்தை நாங்க கொண்டு போன இன்றைக்கு இவருக்கு நடந்தது நாளைக்கு நமக்கு நடக்க போகுது. இதுதான் நிலவரம். ஆகவே ஒரு சட்டத்தினூடாக சட்ட ரீதியாக சட்ட வரைவு பிழையாது, அதாவது சட்டத்தினூடாக எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு.
உணர்வோட இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளுக்கும் இந்த பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்தின் சார்பாக நன்றியை நாங்கள் சொல்கிறோம். உண்மையிலே இவர் ஒரு ஒரு துணிஞ்சு இன்னைக்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு தனக்கு நடந்த அநீதி இந்த வவுனியா மாவட்டத்தில், இந்த வட மாகாணத்தில், இந்த இலங்கையில் யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு இந்த சகோதரன் துணிந்து வந்திருக்கிறார். நிறைய இவர் துன்பங்களை அனுபவிச்சதை காலமாக நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக இவர் தெரியப்படுத்தி இருந்தார். உண்மையிலே இங்கே வந்து நிறைய பிள்ளை நடைபெற்றிருக்கிறது. இன்னைக்கு ஜட்ஜ் வந்து அந்த சிசுவை பார்த்துட்டு பல இவரிடமும் இவருடைய வாக்குமூலங்களை பெற்று இவருடைய கருத்துக்களை பெற்று சென்றிருக்கிறாங்க. ஆகவே நாங்கள் இங்கே வலியுறுத்துகிற ஒரே ஒரு விஷயம், எங்களுடைய ஜட்ஜமாட்டையும் சரி, அதே போல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சர்கிட்ட இந்த இடத்துல நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு உயிரை இனிமேல் இந்த ஒரு எந்த ஒரு இப்படியான அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் அதுக்காக தான் நாங்கள் கொண்டு கூடியிருக்கிறோம். கௌரவ அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அவர்கள்ட்ட இந்த இடத்துல நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை, இந்த இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன்ல, இந்த உள்ளக விசாரணையில, இந்த வவுனியா வைத்தியசாலை முன்னெடுக்கிற உள்ளக விசாரணையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே உங்களுடைய தலைமையில சுகாதார அமைச்சருடைய சிபார்சில சுகாதார அமைச்சருடைய பரிந்துரையில அங்கிருந்து ஒரு குழு ஒன்று விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழு இங்க வந்து ஒரு நீதியான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். அதே போல இங்க இருக்கிற ஜெயமோமார் எடுக்கிற மரண விசாரணைகள்லையும் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே எங்களுக்கு கொழும்புல இருந்து ஒரு சிறப்பு குழு இங்க வந்து இந்த நிலவரங்களை பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த இடத்துல நான் ஒன்று சொல்றேன், நேற்று இந்த குழந்தை இறந்ததாக 11:30 கால் வந்து எங்களை வந்து பார்க்க சொல்லி சொன்னவங்க. ஆனால் நாங்கள் பார்த்துட்டு போன பிறகு நான் இந்த இடத்துல சொல்லலாம தெரியல, நான் சொல்றேன், எங்களை இந்த வவுனியா மாவட்டத்தினுடைய ஊடகவியலாளர்கள் கால் பண்ணி கேட்ட நேரம் 8 மணிக்கு அவங்க கால் பண்ண நேரமும் இன்னும் வைத்திய சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கு சொல்லி இங்க இருக்கக்கூடிய இந்த டிரெக்டர் அப்ப இந்த டிரெக்டருக்கு என்ன நடக்குன்னே தெரியல. இந்த ஹாஸ்பிட்டல்ல 11 மணிக்கு பிள்ளை இறந்த பிள்ளையை நாங்க போய் பார்க்கிறோம், 8 மணிக்கு சொல்றாரு இங்க வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கான், பிள்ளைக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கார்களாம். அப்ப இவங்க இதெல்லாம் சொல்ற முழுக்க போய் தானே. இவருடைய அத்தனை கருத்துக்களும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. அந்த தாய், இவருடைய மனைவி, அவங்களோட அந்த பன்னீர் குடம் உடைத்து அவர்கள் கெஞ்சி இருக்கிறாங்க, எனக்கு சிசேரியனுக்கு நான் போறேன் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 32 மணித்தியாலங்களாக சிசேரியன் செய்யப்பட இல்லை. அவங்க போன் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க, அங்க இருந்தவங்க அசட்டீனமா இருந்திருக்கிறாங்க. ஆகவே இது முழுக்க மருத்துவ கவனையினத்தால் வந்திருக்கக்கூடிய ஒரு மரணம் என்று சொல்வதை விட இது ஒரு கொலை, இது ஒரு மருத்துவ கொலை. மன்னார்ல சிந்து இறந்த தாய் இறந்தது, வவுனியாவில் பிள்ளை இறந்திருக்கு, வேறொரு வித்தியாசம் இல்லை, விஷயம் எல்லாம் ஒன்றுதான். அங்க தாயை கொண்டவங்க இன்றைக்கு இங்க பிள்ளையை கொண்டிருக்கிறாங்க, எல்லாமே எங்கட உறவுகள் தான். ஆகவே இந்த மருத்துவ கொலை வந்து நிறுத்தப்படணும். இதற்கு நீதியான நியாயமான தீர்வு வேணும். நாங்கள் மீண்டும் வலியுறுத்துறது, எங்களுடைய சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அமைச்சர் அவர்களிடம் உங்களுடைய தலைமையில் விசேடமான குழு ஒன்று இங்கே விசாரணைக்காக வர வேண்டும். அதுவரைக்கும் நாங்கள் இந்த இறந்த சிசுவினுடைய அந்த சடலத்தை நாங்கள் பாரம் எடுக்க மாட்டோம். எங்களுக்கு சரியான இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த சிசுவை பாரம் எடுக்க மாட்டோம்.